ஹாய் ஹலோ பிடிஎஸ் ஆர்மிஸ், மை பிக் பிடிஎஸ் ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஓகேடா, எல்லாத்துக்கும் சராங்கியோ, ஐ லவ் யூ. இன்னையோட நம்ம சேனல் ஆரம்பித்து 1 month ஆகுது. டேட்டி டேஸ். இன்றைக்கி இந்த எபிசோடு 30 days ஸ்பெஷலாக நான் அப்லோடு பண்ணுறேன்டா. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோடய வியூவர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிடா. உண்மையிலே இந்த 30 days எனக்கு எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. போன மாதம் 10ஆம் தேதி நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். இந்த மாதம் 9ஆம் தேதி கேட்கலாம். 10ஆம் தேதினா 10ஆம் தேதி தானே 1 month இல்லை, 3 மாதத்தில் 31 முடிஞ்சு. ஸோ நான் என் கணக்குப்படி இன்னையோட 30 days ஆகுது. எனக்கு ரொம்ப நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் 30 days ஸ்பெஷல், ஓகேவா? சரி, ஓகே. இந்த வில்லேஜ் தாய்மாமா சிட்டி கேர்ள் எபிசோட் 2, லீவ் மீ அலோன் ஒயன் ப்ளீஸ், ஐ ஹேட் யூ மாமாஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த எபிசோடுக்கு நேமே தான், லீவ் மீ அலோன் ஒயன் ப்ளீஸ், ஐ ஹேட் யூ மாமாஸ். இந்த எபிசோடுக்கு டைட்டிலே தான்டா. ஸோ டைட்டிலே புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஃபீலிங்ஸாக போகும், ஆனால் முடிஞ்ச லெவலுக்கு ஃபீலிங்ஸாக கொடுக்க மாட்டேன், காமெடியாக தான் கொடுப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் போகும். அதனால் சேட் ஆகிடாதீங்க யாரும். இது ஜஸ்ட் இமேஜின்லேயே வச்சுக்கோங்க, ஓகேவாடா? அப்போ எல்லாத்துக்கும் சராங்கியோ. சரி, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வில்லேஜ் தாய்மாமா சிட்டி கேர்ள் எபிசோட் 2 போயிடலாமா? உள்ள ரீகேப் மட்டும் பண்ணிடலாம்டா. போன எபிசோடில் அப்படியே உங்கள் மாமாஸ்லாம் அப்படியே உங்கள் சடங்கெல்லாம் முடிஞ்சு ஊருக்கு கிளம்பி தான் போகிறதுக்கு நிற்கிறாங்க. நீங்கள் ஃபீலிங்ஸாக உங்கள் மாமாவை ஹக் பண்ணுறீங்க. ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பிரிய முடியாமல் இப்போ பிரிஞ்சிட்ருக்கீங்க. அதோட தான் அதில் முடித்தேன். ஸோ அதோட தொடர்ச்சி அதில் பார்த்துடலாம். இப்படி தான் நீங்கள் அழுகுறீங்க. மாமா நீ விட்டு போகாதீங்க மாமா, இங்கேயே இருங்க மாமா. இங்கே பாரு ஓயன், அங்கே எங்களுக்கு நிறையாவே வேலை இருக்குது, சொன்னால் புரிஞ்சுக்கோ, சரியா? நீ இங்கே இரு, நீ தான் இன்னும் 2 days அங்கே வந்துடுவேல. இல்லை இல்லை இல்லை, உங்களெல்லாம் என்னால் பார்க்காம இருக்க முடியாது மாமாஸ், ப்ளீஸ் மாமாஸ், ப்ளீஸ் மாமாஸ், என்னையும் அங்கே கூட்டிகிட்டு போயிருங்க. பாப்பா சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா, அம்மா 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 சொல்லுங்க மாமா. பாட்டி போகாதீங்க பாட்டி, இங்கே இருங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, இங்கே இருங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. இங்கே பாருமா ஓயன், அங்கே நிறையாவே வேலை இருக்குது, நாங்கள் இப்போ போய் பார்க்குறோம். இல்லாட்டினா அறுவடை காலம் வரும்போது வேலை நிறையா இருக்கும்டா, கொஞ்சம் புரிஞ்சுக்கடா ஓயன். பாட்டி 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 மாமாஸ், அப்போ நானுமே இப்போயும் உங்கள் கூட வந்துடுறேன். ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, என்னையும் கூட்டிகிட்டு போங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி. இங்கே பாரு ஓயன், இப்படிலாம் அடம் பிடிக்கக்கூடாது, நாங்கள் தான் சொல்கிறோம்ல. ப்ளீஸ் நீ அடம் பிடிக்காத. இப்படிலாம் அடம் பிடிச்சேன்னா நாங்கள் எப்படி அங்கே போக முடியும்? கோச்சுக்காத ஓயன், நீ இரு ஓயன், 2 நாள் கழிச்சு வா, நாங்கள் இப்போ கிளம்புறோம். அம்மா போகாதீங்க. அப்பா அப்பா அப்பா, என்னப்பா சொல்லுங்கப்பா, போவேணான்னு சொல்லுங்கப்பா, என்னப்பா? சரி, இப்போ என்ன? டேய் நீங்கள் கிளம்புங்கடா. அப்பா இருமா, அவங்க கிளம்பட்டும். இப்போ கிளம்பி போட்டால் நம்ம இன்றைக்கி சாயங்காலமே அங்கே ஊருக்கு போயிடுவோம், போதுமா? ரியலி? ஏன் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம், இன்றைக்கி சாயங்காலம் நம்ம போவோம், சரியா? ஆனால் அவங்க இப்போ போட்டோம், சரியா? அப்போ கண்டிப்பாக. அப்போ நான் இப்போ மாமாஸ் கூடயே போயிடுறேன், நீங்கள் கிளம்பி சாயங்காலம் வாங்க. ஏய், உனக்கு தான் அப்போ சாயங்காலம் போகிறோன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன திருப்பியும் நான் மாமா கூட போகிறேன்ட்டு இருக்கு? அப்படிலாம் போகக்கூடாது, அம்மா அப்பா கூட தான் நீ போகணும், சரியா? அதனால் நீ இரு, நம்மலாம் சேர்ந்து போவோம், அவங்க கிளம்பட்டும், சரியா? உண்மையில தானே சொல்கிறீங்க டாடி? உண்மையை தாம்மா சொல்கிறேன். சரி மாமா, எல்லோரும் பார்த்து போய்ட்டு வாங்க, பாட்டியை பார்த்து கூட்டிகிட்டு போங்க. சரி ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 7 பேருமே உங்கள் சீஸில் கிஸ் பண்ணுறாங்க. அவங்க கன்னத்தில் 7 பேருமே கிஸ் பண்ணிவிட்டு எப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பைக் காமிச்சிட்டு அப்படியே உங்களை பார்த்து பின்னாடி திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே எல்லாம் பைக் காமிச்சிட்டு இப்போ கிளம்பி போயிடுறாங்க. நீங்கள் அவ்வளோதான், நீ கிளம்ப போகிறோம், சாயங்காலம் அங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பியாக இருக்கீங்க, ஹாப்பினஸில் இருக்கீங்க. இப்போ தடபுடலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பேக்கேஜ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா 1 week அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் மாமாஸ் நேற்று சொல்லியிருப்பாங்களே, அங்கே எப்படியும் 1 வாரம் ஸ்கிப் ஆயிரும்னு சொல்லிட்டு உங்கள் மாமாஸ் சொல்லியிருப்பாங்களே, அதனால் நீங்களுமே வேகமாக பேக்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பாவுக்கு தான் ஒரு ஃபோன் வருது. ஹலோ, சொல்லுங்கள் மேடம். ஆ ஆ ஆ சரி மேடம்.
இதோ இதோ வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ உங்கள் அம்மாட்ட தான், ஏய் லட்சு, இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க சாயங்காலம் ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு வேலை இருக்குது போயிட்டு வரேன்னு இருக்கீங்க, வந்துடுவேண்டி இருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிளம்பி வெளில போகிறாரு. ஏன்னா அப்படியே நீங்கள் ஓவராக வந்து பேக்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ளூடூத்து செல்லு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பேக்குள்ளே போட்டு அதை தூக்கி ப்ரீஃப் கேஸில் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே வந்து பேக்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். உங்கள் அம்மாவும் வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டு வச்சிட்ருக்காங்க. 1 வீக்குக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்போ எடுத்து வச்சிட்ருக்காங்க. உங்கள் அப்பாவுக்கும் தேவையான ட்ரெஸ் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போயே வந்து டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ உங்கள் அப்பா வராங்க வீட்டுக்குள்ளே, அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக வராங்க. ஏ லட்சு ஒரு டீ குர்ரி, இதோ எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் அப்பா அப்படியே குடிக்கிறாரு. எங்கே போயிட்டு வந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் இப்போ வந்து வெளியில் போகிறேன். ஏங்க நம்ம ஊருக்கு கிளம்பணுமே, ஊருக்கு கிளம்பணும், நீ பார்த்து அப்படியே வந்து பொண்ணை கூட்டிகிட்டு கிராமத்துக்கு கிளம்பு, நான் வேலையை முடிச்சுட்டு கிராமத்துக்கு வந்துடுவேன். என்ன வேலை? எனக்கு வெளியில் ஒரு வேலை இருக்குது, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து கிராமத்தில் இருப்பேன், சரியா? அதனால் நான் வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிராமத்துக்கு வந்துடுவேன். நீ பிள்ளையை கூப்பிட்டுட்டு ட்ராவல்ஸ் வண்டி தான் புக் பண்ணியிருக்கு. நோயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வாரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு அவங்கள எல்லாமே பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராவல்ஸ் வண்டி இங்கே வரும், வண்டியில் ஏறி நீங்களுமே கிராமத்துக்கு வந்துடுங்க, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிளம்பி வெளில போயிடறாரு. இப்போ உங்கள் அம்மா தான் இப்போ உங்ககிட்ட வராங்க. கிளம்பிட்டியாடி, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? ட்ராவல்ஸ் வண்டி வர்றதுக்குள்ளேயும் கிளம்பி, அப்புறம் வண்டி வந்ததுக்கப்புறம் அதை எடுக்கணும் இதை எடுக்கணும்னு சொன்னேன்னா விளக்கமாத்திரலையே அடியை வாங்குவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா எல்லாமே எடுத்து வச்சிட்டேம்மா அப்படின்னு நீங்களுமே சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பாவுமே கிளம்பி வெளில போயிறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ சாயங்காலம் ஆகுது. ட்ராவல்ஸ் வண்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டிலேருந்து ஃபேமிலியிலேருந்து எல்லாத்தையுமே வந்து ஏற்றிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ உங்கள் வீட்டில் தான் வந்து வண்டி நிற்கிது. நீங்களுமே ஏறி உட்காடுறீங்க. இப்படியே வந்து வண்டி கிராமத்துக்குமே போயிடுது. இப்போ கிராமத்துக்கு போயிட்டு உங்கள் பாட்டி வீட்டில் தான் இப்போ வந்து வண்டி நிற்கிது. அப்படியே நீங்களாம் எல்லாருமே வந்துட்டு இறங்குறீங்க. இப்போ உங்கள் மாமாஸ் தான் அப்படியே வாசலுக்கு வெளில நிற்கிறாங்க. அப்படியே வந்துட்டு எல்லாத்தையுமே வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் போயிட்டு உங்கள் மாமாஸ் முன்னாடி நிற்கிறீங்க. மாமா இன்றீங்க. அம்மா உள்ளே போவேன், ஃபர்ஸ்ட் உள்ளே போயிட்டு வந்துட்டு நீ வந்து இளைப்பாரு, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா சொல்கிறாங்க. நீங்களுமே ஓ சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. இப்போ அப்படியே எல்லாருமே வரிசையாக வர்றாங்க. ஆனால் அந்த வீடு வந்து கொஞ்சம் சின்ன வீடு தான். நிறையா பேர் வந்திருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ பேர், அவங்க ஃபேமிலிஸ் ஃபுல்லாமே வந்திருக்காங்க. வீடு பத்தாதுன்றனால பண்ணை வீடுன்னுவாங்கள்ல, அது கொஞ்சம் பெரிய வீடு தான். அது வந்து உங்கள் பாட்டியோட வீடு தான். அங்கே தான் வந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து தங்க வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு உங்கள் மாமாஸ் தான் எல்லாத்தையுமே வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது நீங்கள், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் பாட்டி, இவங்க மட்டும்தான் இங்கே தங்குற மாதிரி. மித்த ஆள் எல்லாருமே வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அங்கே தங்குற மாதிரி தான் இப்போ வந்துட்டு ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்துட்டு உங்கள் மாமாஸு எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு அங்கேயுமே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட தான் இருக்காங்க. இப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸாக கொண்டு போய் விட்டுட்டாங்க உங்கள் மாமாஸ். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட தான் இருக்காங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் ரூமில் இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து செல்ஃபில் வச்சிட்ருக்காங்க. ஏன்னா 1 வீக் இங்கே தான் தங்க போகிறோன்றனால செல்ஃபில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே செல்லை எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்போது உங்கள் ஃப்ரெண்டு கீர்த்தி அப்படியே மாம்பழம் சாப்பிட்டுட்டே வரா அவங்க ரூமுக்கு. என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வரா. நீங்கள் செல்லை நோண்டிகிட்ருக்கீங்க. என்னடி நீ மட்டும் மாம்பழம் சாப்பிட்ற? அப்போ எனக்கு உன்னோட சுகா மாமா கொடுத்தாங்க. என்னது சுகா மாமா கொடுத்தாங்களா? ஆமாம். உனக்கு மட்டும் கொடுத்தாங்களா? ஆமாம். ஓ உனக்கு மட்டும்தான் கொடுத்தாங்களா? ஆமாடி. ஏன்டி இதை தந்தளவு கேட்குற? ஒன்றும் இல்லடி. சரி. என்னடி? எனக்கு தாவணி எப்படி இருக்குது? சந்தியா சூப்பராக இருக்குது அந்த தாவணி. உனக்கு தான் தாவணி கட்டியே பழக்கம் இல்லை. எப்படி இந்த தாவணி கட்டின? உன்னோட ஜேகோப் மாமா தான் கொடுத்தாங்க. என்னது ஜேகோப் மாமா கொடுத்தாங்களா? ஆமாம். இந்த தாவணி எனக்கு நல்லா இருக்கா? உங்கள் மாமா தான் இந்த உனக்கு கட்டு, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் கையில் கொடுத்தாங்க. ஜேகோப் மாமாவா கொடுத்தாங்க? ஆமாம்.
சரிடி. ஏய் ஒயன, என்னடி இந்த பூவை மட்டும் எனக்கு வச்சு விட்றியா? பூ வச்சு விடவா? எனக்கு பூவெல்லாம் வைக்க தெரியாதுடி. இன்னும் புதுசாக பூவெல்லாம் வைக்கிற? உன்னோட ஜேகே மாமா கொடுத்தாங்கடி. என்னது ஜேகே மாமா கொடுத்தாங்களா? ஆமாடி. ஏய் நீத்து, நீ உண்மையை தான் சொல்கிறியா? ஏய் ஆமாடி, உங்கள் ஜேகே மாமா தாண்டி என் கையில் அந்த பூவை கொடுத்து நீ இந்த பூவை வச்சுக்கோ, உனக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? ஆமாடி, இந்தாடி இதை வச்சு விட்றி. ஏய் எனக்கு பூவெல்லாம் வைக்க தெரியாதுடி, நீ போடி எங்கள் அம்மாட்ட போய் வச்சுக்கோடி. சரி போ. ஏ ஓயன, என்னடி? இதை மட்டும் மாட்டி விட்றி, என்னால் மாட்டவே முடியலடி. இங்கே வா. கொடு. மாட்டிட்டேன்டி. ஏய் ரொம்பவே அழகாக இருக்குடி, சூப்பராக இருக்குடி. எப்போ வாங்கின? ஏய் இது வந்து ஏய் இந்த ஹார்ட்டு நல்லா இருக்காடி? சூப்பராக இருக்குது. ஏய் இந்த ஹார்ட்டை வந்து தயாங் மாமா தாண்டி கொடுத்தாரு. என்னடி சொல்கிற? இதை வந்து உன்னோட தயாங் மாமா தாண்டி கொடுத்தாரு. உனக்கு எதுக்கு கொடுத்தாரு? தெரில. இந்த செயின் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு உங்கள் மாமா. ஸோ அப்படியா? சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு வெளியில் எழுந்திரிச்சி வரீங்க. உங்கள் ரூமில் 4 பேர், ஒரு ஆள் மாம்பழம் சாப்பிட்டுட்ருக்காங்க, ஒரு ஆள் தாவணியை போட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி ரசிச்சிட்ருக்காங்க, ஒரு ஆள் செயினை பார்த்து ரசிச்சுருக்காங்க, ஒரு ஆள் பூ வச்சுட்டு வந்து அப்படியே வந்து கண்ணாடி பார்த்து அவங்க அழகாக அவங்களே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குனா அப்படியே டென்ஷன் ஆகுது. நீங்கள் வெளில வந்துட்டீங்க, எழுந்திரிச்சு ரூமை விட்டே வெளில வந்துட்டு செல்லை நோண்டிக்கிட்டே இப்போ வெளில நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு அவங்க கிட்ட வராங்க. வந்து ஏ ஒயன், என்னடி இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காடி? ட்ரெஸ்ஸா? என்ன ட்ரெஸ் இது? என்னடி பட்டு பாவாடை சட்டை? ஆமாடி, உங்கள் ஜிமின் மாமா தான் எனக்கு கொடுத்தாங்க. என்னது ஜிமின் மாமா கொடுத்தாங்களா? ஆமாடி. உனக்கு எதுக்கு கொடுத்தாங்க? தெரில, அப்படியே என்னை கூப்பிட்டாங்க. ஜெயா இங்கே வான்னு கூப்பிட்டாங்க, நானும் போனேன். அந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாயிருக்கும் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு என் கையில் கொடுத்தாங்க. ஓ அப்படியா? சரி போட்டுக்கோ, உனக்கு நல்லாயிருக்கும். இப்போது அடுத்து உங்கள் ஃப்ரெண்டு ஜெயந்தி, அவங்க தான் உங்ககிட்ட வராங்க. ஏய் ஒயனு, என்னடி உனக்கு யார் என்ன கொடுத்தா? எனக்கு உங்கள் மாமா ஜின் மாமா என்ன? ஜின் மாமா வந்துட்டு உன்னோட ஜின் மாமா என்னை லவ் பண்ணுறாங்களா ஒயனு? என்ன சொல்கிற? ஆமாம் ஒயனு, அவங்க என்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க தெரியுமா? ஏய் அவங்க தான் சொல்கிறாங்கன்னா உனக்கு என்னடி போச்சு மூளை? ஏய் என்னடி? ஐயோ உங்கள் மாமாவெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்டி. உண்மையிலே இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தில் நான்லாம் வாக்கப்பட்டேன்னா உண்மையிலேயே சொல்கிறேன். என்னை ரொம்பவே வந்துட்டு உங்கள் பாட்டி நல்லாவே பார்த்துக்குருவாங்கள்ல. அதுவும் இல்லாமல் உன்னோட ஜின் மாமாவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குடி. ஏய் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதுடி நீ. அவர் வேறு என்னத்தையாவது சொல்லியிருக்க இல்லடி, அவர் சொன்னார். அவர் உண்மையிலேயே சொன்னார். நீ வேணால் போயிட்டு நீ அவர்கிட்ட கேட்குறியா? ஓ உண்மையிலே சொன்னாரா? உண்மையிலே சொன்னாரடி. ஓ சரி ஓகே, சரி என்ஜாய் பண்ணு. ஏ ஒயன, என்னடி? ஆரம்பமாவா? ஆமாடி. சொன்னாரா? ஆமாடி. என்ன சொன்னார்? ஒன்றுமே சொல்லலடி. ஒன்றுமே சொல்லலையா? ஆஹா. அப்புறம் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் கிஸ் கொடுத்தாரு. கிஸ் கொடுத்தாரா? ஆமாம். என்னது வந்து இல்லை, இதுக்கு மேலே நீ எதுவுமே சொல்ல வேணாம். நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே போதுண்டி எனக்கு. இல்லை ஒயன், நீ ஹாப்பியாக ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு இப்படியே ஒரு குழப்பத்தோடு நின்றுட்டுருக்கீங்க. இந்த மாமாஸ்க்கெலாம் என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே வந்துட்டு இப்போ உங்கள் மாமாஸ் தான் வீட்டுக்குள்ளே வராங்க. நீங்கள் எல்லாருமே இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் மாமாஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டீங்களா, இப்போ வாங்க நம்ம பண்ண வீட்டுக்கு போவோன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓயன்
நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. எங்களுக்கு வந்து தூக்கமாக வருது. நான் இவங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்கே பண்ணை வீட்டில் விட்டுட்டு நாங்களுமே தூங்கணும். நாளைக்கு நிறையவே வேலை இருக்குது. நாளைக்கு உனக்கு விசேஷம்ல. மாமா இல்லை மாமா, உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம். நீ போய் தூங்கு ஒயன், எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் மாமாஸ் அவங்க எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கூப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு போயிடுறாங்க. நீங்கன்னா ரூமில் போய் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என்னதான்டா நடக்குது இங்கே, ஒன்றுமே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இல்லை ஒயன், உன் மாமாசை நீ தப்பாக நினைக்காத. இங்கே வேறு என்னமோ நடந்துகிட்ருக்கு, தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் நைட்டு எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் அப்படியே வீட்டில் இருந்து அப்படியே வந்துட்டு பண்ணை வீட்டுக்கு தான் அப்படியே பையன் நடந்து போயிட்டுருக்கீங்க. ரோடு பூரா கருகும்னு இருட்டாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அது கிராமம் தானே, லைட்டு கூட இல்லை, இருட்டாக இருக்குது. உங்களுக்கு பயமாக இருக்குது. அந்த பயத்துலேயும் வந்து நீங்களுமே நடந்து போயிட்டுருக்கீங்க. பண்ணை வீட்டுக்கும் போயிடுறீங்க. போய் பார்த்தா மாமாஸ் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே கண்ணாமூச்சி விளாண்டுட்ருக்காங்க. நீங்கன்னா என்னடா இப்போ தான் நம்மக்கிட்ட தூக்கம் வருது, நாங்கள் போய் தூங்க போகிறோம், எதுவாக இருந்தாலும் காலைல பேசலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ என்ன என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கண்ணாமூச்சி விளாண்டுட்ருக்காங்கன்னு உங்களுக்கு அவ்வளோதான். பாதி கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கிது. அப்படியே நீங்கள் அவங்களுக்குள்ளேயே பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஃபீலிங்ஸ் தாங்க முடியல. இப்போ நேராக அங்கே போகிறீங்க. போயிட்டு மாமா ஒயன் இங்கே என்ன பண்ணுற, அது உங்ககிட்ட பேசணும் மாமா. ஒயன் இந்த ராத்திரியில் நீ எதுக்கு இங்கே வந்த? மாமா உங்களை பார்க்க தான் மாமா. ஏய் உனக்கு என்ன லூஸு பிடிச்சிருக்கா? ராத்திரியில் அங்கே சிட்டியில் தான் வந்துட்டு ராத்திரிலாம் வந்துட்டு சிவரதி குதிச்சு எங்கிட்டாவது போயிட்டுருக்கேனா? கிராமத்துலேயும் வந்து இதே வேலையாக தான் நீ பார்ப்பியா? மாமா உங்ககிட்ட நான் பேசணும் மாமா. அறிவு இருக்கா உனக்கு? மாமா அறிவு இருக்கா? இந்த நேரத்தில் இங்கே வந்துட்டுருக்க உனக்குலாம் அறிவு இருக்கா? இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்க்குறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் அழுகையே வந்துருச்சு. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் உள்ளே போங்கடி, ஒயன் எல்லோரும் உள்ளே போங்கடி அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க. இப்போ எதுக்கு அவங்கள போய் போக சொல்லிகிட்ருக்க? என்ன உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? எனக்கு கிறுக்கு பிடிக்கல மாமா, உங்களுக்கு தான் கிறுக்கு பிடிச்சிருச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் தான் கிறுக்கு பிடிச்சிருச்சு. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கோம்? கண்ணாமூச்சி விளாண்டுட்ருக்கோம். என்ன சொல்லிட்டு வந்தீங்க என்கிட்ட? தூக்கம் வருது, நாங்கள் தூங்க போகிறோன்னு சொல்லிட்டு வந்தீங்க. என்ன கண்ணாமூச்சி விளாண்டுட்ருக்கீங்க? கண்ணாமூச்சி எதுக்கு விளாண்டுட்ருக்கோன்னா அவங்களாம் கேட்டாங்க, எங்களுக்கு போர் அடிக்குது, எங்களுக்கு விளாடணும் போல் இருக்குது, ப்ளீஸ் வாங்க விளாடுவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதனால் விளாண்டுட்ருக்கோம். இவங்க வந்து வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி, இவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும்ல. சந்தோஷமாக இருக்கணுன்றக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி தானே? ஆமாம் ஒயன், ஆமாம். நான் இப்போ என்ன நினச்சி தெரியுமா மாமா வந்தேன்? காலையிலேருந்து மாமாஸ் கூட நம்ம பேசலை. மாமாஸ் ரொம்பவே பிஸியாக இருந்தாங்க. மாமாஸ் கூட நம்ம பேசலை, நம்ம கூடயும் மாமாஸ் பேசலை. அதனால் ரொம்பவே வந்துட்டு ஃபீலிங்கில் இருப்பாங்க மாமாஸ் அப்படின்னு நினச்சி தான் நான் இங்கே வந்தேன். உங்ககிட்ட எப்படினாலும் இப்படி பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட பேசாமல் தூங்க மாட்டேங்கன்னு நினச்சி நான் இங்கே வந்தேன் மாமா. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கீங்க. பட் நான் தான் உங்களை நினச்சிட்ருக்கேன் மாமாஸ். லூஸ் மாதிரி பேசாத. என்ன எங்களை நினச்சிட்ருக்கேன்னா என்ன நினச்சிட்ருக்க? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? உங்களெல்லாம் நான் லவ் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன தெரியாதா? என்னது லவ் பண்ணுறியா? தயாங்கா இவளை பாரு காமெடி பண்ணிகிட்ருக்கா. என்னது காமெடி பண்ணிகிட்ருக்கேனா? மாமா தயவுசெய்து என்கிட்ட விளாடாதீங்க. லூஸா நீ? நாங்கள் எப்போ உன்னைய லவ் பண்ணுறோன்னு சொன்னோம்? மாமா விளாடாதீங்க மாமா. நாங்கள் எங்கே விளாண்டுட்ருக்கோம்? மாமா வேணாம். என்ன வேணான்ட்டு இருக்க? நீ ஒரு ஆள், நாங்கள் 7 பேர் சேர்ந்து உன்னைய லவ் பண்ணுவோமாக்கும். மாமா வேணாம் மாமா, நான் அழுதுருவேன். மெண்டல் மாதிரி பேசாத ஒய், கிளம்பு மாமா. என்ன மாமா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க?
நான் உங்ககிட்ட வந்து உன்னைய லவ் பண்ணுறோம் நாங்கள் 7 பேரும் உங்ககிட்ட சொன்னோமா? அதுவும் நாங்கள் 7 பேர் ஒரு ஆளை லவ் பண்ணுவோமா? நீ எப்படி இருக்கேன்னு பாருவேன். எப்போ பார்த்தாலும் ஆம்பளை பையன் ட்ரெஸ்ஸை போட்டு எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்க. அப்புறம் எப்படி உன்னைய நாங்கள் எப்படி லவ் பண்ணுவோம்? எப்போ பார்த்தாலும் ஆம்பளை பையன் ஃப்ரீ, எப்போ பார்த்தாலும் தலையை விரித்து போட்டு ஒரு சேலையும் கட்ட மாட்ற, ஒரு தாவணியும் கட்ட மாட்ற, எப்போ பார்த்தாலும் டவுசர் சட்டை தான் போட்டு திரியிற. உன்னையெல்லாம் எப்படி யாருக்கு தான் பிடிக்கும்? பார்த்தீங்களா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு? அப்படியே தேவதமாக இருக்காங்க. நீ எப்படி இருக்கேன்னு கொஞ்சம் பாரு. மாமா இப்போ நான் சேலை தான் மாமா கட்டியிருக்கேன். ஆமாம், சேலை தான் கட்டியிருக்க. இருந்தாலும் எப்போயாவது ஒரு தடவை தான் சேலை கட்டுற. அது உனக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு உனையும் எங்களுக்கெல்லாம் பிடிக்கல போயேன்னு. மாமா என் மேலே ஏதாச்சும் கோவம் இருக்கா மாமா? இனி 4 அடி கூட அடிச்சிருங்க மாமா. இப்படிலாம் பேசாதீங்க மாமா. ஏய் தயவுசெய்து இப்போ போறியா? டென்ஷன் ஆக்காத எங்களை, போ. மாமா என்ன மாமா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஏய் மெண்டல் மாதிரி பேசாமல் போதே கிளம்புறியா? ஆமாம் நான் மெண்டல் தான் மாமா. ஜின்னு மாமா ஒருத்தியை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஜேகே மாமா ஒருத்திக்கு பூ வாங்கி கொடுக்குறாரு. ஜேஹோப் மாமா ஒருத்திக்கு தாவணி எடுத்து கொடுக்குறாரு. சுகா மாமா ஒருத்திக்கு மாம்பழம் கொடுக்குறாரு. மீன் மாமா ஒருத்திக்கு பட்டு பாவாடை சட்டை எடுத்து கொடுக்குறாரு. தயாங் மாமா ஹார்ட் வச்சு செயின். ஆரா மாமா எல்லாத்துக்கும் ஒரு படிக்கு மேலேயும் போயிட்டு கிஸ். ஐயோ என்ன மாமா ஆச்சு உங்களுக்குலாம்? என்ன ஆச்சு உங்களுக்குலாம்? பைத்தியம் பிடிச்சிருச்சா? எங்களுக்கு பைத்தியம் பிடிக்கல, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிச்சு. ஐயோ உனக்கு தெரியாதனமா இங்கே வர வச்சிட்டோமா மாமா? நீங்கள் வீட்டில் வச்சு என்ன சொன்னீங்க மாமா? கடைசியாக நம்ம எல்லோரும் ஒன்றா தான் தூங்கணும். 2 நாளில் நீ அங்கே வந்துடுவடிவாயின்னு. அப்புறம் 1 வீக்கு உன்னைய நாங்கள் பார்த்துட்ருப்போம். எங்களை நீ பார்த்துட்ருப்ப. ஸோ இப்படியே எல்லாருமே 2 பேருமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க மாமா. கடைசியில் வீட்டிலேருந்து கிளம்பும் போது என் கன்னத்தில் எல்லோரும் கிஸ் பண்ணிட்டு நீ கிராமத்துக்கு வா, உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்போ எனக்கு புரியலை அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு. இப்போது பெரிய சர்ப்ரைஸாகவே எல்லாருமே கொடுத்துட்டீங்க. பெரிய சர்ப்ரைஸ் தான். உண்மையிலேயே இந்த சர்ப்ரைஸை என் வாழ்க்கையில் என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது மாமா. அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸு. சூப்பர் மாமா, சூப்பர். ஏய் ஒயன் கிறுக்கு மாய் பேசாத. ஆமாம் மாமா கிறுக்கு தான். உங்கள் மேலே உங்கள் 7 பேத்து மேலேயும் கிறுக்கு. லவ் மாமா, லவ். நாங்கள் உங்ககிட்ட சொன்னோமா லவ் பண்ணுறேன்னு? ஆமாம் மாமா லவ் பண்ணுறேன்னு சொல்லாமல் தான் என் சீஸில் வந்து கிஸ் பண்ணிங்க. அண்ட் எனக்காண்டி எல்லாமே பண்ணிங்க. அங்கே வந்து சாப்பாடு பரிமாறும்போது எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறாமல் எனக்கு வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் லவ் இல்லாமல் தான் பண்ணீங்க. ஆனால் இது என்னால் தான் புரிஞ்சிக்க முடியல. நான் தான் ஒரு மண்ணாக இருந்துட்டேன், உங்களை போயிட்டு நம்பிட்டு இருந்துட்டேன். நீங்கள் எல்லாருமே என்னை லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு நான் தான் மாமா முட்டாளாக இருந்திருக்கேன். உண்மையிலேயே எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, வயிறு நிறைஞ்சு போயிடுச்சு, என் மனசும் நிறைஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இங்கே வந்து நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் மாமா, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். எல்லோரும் என்னைய ரொம்பவே ஹாப்பியாக வச்சுருக்கீங்க. உண்மையிலேயே நான் இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. இப்போது மாமாஸ் தான். ஏய் மெண்டல்மாய் அழுகாத. உன்னை பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்களாம் எப்படி இருக்காங்க? நீ ஏன் இப்படி அழுதுட்ருக்க? உன்னை பார்க்க கூட எங்களுக்கு பிடிக்கல. உன்னை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெஞ்சிட்ருக்காங்க. உங்களுக்கு நான் இருக்கும் மாமா, இருக்கும். என்னை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது, என்னை பார்த்தா அவங்களுக்கு அருவருப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் நீங்கள்
என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஃபால் ஆகிட்டிங்களே, லவ் ஆகிட்டிங்களே, அப்புறம் எப்படி உங்களுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் என்னை பார்த்தா எப்படி பிடிக்கும்? எப்படி மாமா பிடிக்கும்? பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இப்போ நீங்கள் ஆரம் எடுத்து கொடுத்த சரியை தான் கட்டியிருக்கீங்க. சுகா எடுத்து கொடுத்த நெக்லேஸ், ஜேகோப் எடுத்து கொடுத்த வளையல், ஜேகே எடுத்து கொடுத்த கொலுசு, ஜிமின் எடுத்து கொடுத்த ஒட்டியானம், தயாங் எடுத்து கொடுத்த தோடு, ஜின்னு எடுத்து கொடுத்த மோதிரம், இதை தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் மாமா பார்க்கணும், அப்படியே உங்கள் மாமாஸ் பார்த்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டே போட்டிருப்பீங்க. போட்டுட்டு தான் உங்கள் மாமாஸ் கிட்டே பேசிகிட்ருக்கீங்க. இப்போது சொல்கிறீங்க இதெல்லாம் எங்கள் வீட்டு கபோர்டில் பொக்கிஷமாக இருக்கணும்னு நினச்சேன் மாமா, ஆனால் இது என் உடம்புல இருக்கிறதுக்கே தகுதி இல்லை மாமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வளையலை, தோடை, நெக்லேஸை, மோதிரத்தை, கொலுசை, ஒட்டியானத்தை எல்லாத்தையுமே கழட்டி அவங்க மூஞ்சிலே தூக்கி எறிகிறீங்க. எரிஞ்சிட்டு இப்போ உங்கள் சேலையுமே கழட்டி அப்படியே தூக்கி மூஞ்சில் விட்டு எறிகிறீங்க. அவங்கவுங்க வாங்கி கொடுத்ததா அவங்கவுங்க மூஞ்சிலே விட்டு எறிகிறீங்க. எரிஞ்சிட்டு இதெல்லாம் என் வீட்டு கபோர்டில் பொக்கிஷமாக வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் இதெல்லாம் இப்போல்லாம் எனக்கு பொக்கிஷமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ப்ளவுஸ் பாவடையோடு நிற்கிறீங்க. ஜேகே சட்டையை கழட்டி உங்களுக்கு போட்டு விட்றாரு. நீங்கள் சட்டையுமே அவர் மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிட்டு தயவுசெய்து இனிமேல் யாருமே என் மூஞ்சில் முழிக்காதீங்க, இனிமேல் உங்கள் யாரையுமே நானுமே பார்க்க மாட்டேன், இனிமேல் யாருமே என் லைஃப்பில் வராதிங்க, போதுமாம்மா, என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க, இனிமே அவங்க யாரையுமே பார்க்க மாட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையிலே யாருமே வராதிங்க, என்னை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்பவே அழுதுகிட்டே இப்போ போகிறீங்க. அப்படியே நீங்கள் இந்த சாலை வச்சு தான் அப்படியே முக்காடு போட்டு உங்கள் ஃபேஸை மறைச்சிட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா யாராவது பார்த்துட்டாங்கன்னா வீட்டில் போய் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு நீங்கள் மறைச்சிட்டு வந்திருப்பீங்க. இப்போ சாலை எடுத்துட்டா அப்படியே நீங்கள் பொத்திக்கிட்டு அப்படியே இப்போ வீட்டுக்கு அழுதுகிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஆனால் இங்கே பாய்ஸ் 7 பேருமே அழுதுகிட்ருக்காங்க, ரொம்பவே அழுகுறாங்க. அப்படியே நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போன திங்ஸ் எல்லாம் வச்சு அழுதுட்ருக்காங்க. ஆரம் சரியை அப்படியே அவருக்கு அண்ணில் ஒத்தி அழுதுட்ருக்காரு. அப்படியே சுகானா ரிங்கை பார்த்து அழுகிறாரு. அப்படியே ஜேகோப்பு வளையலை எடுத்து வளையலுக்கு முத்தம் கொடுத்து அழுகிறாரு. ஜேகே உங்கள் கொலுசை ஆட்டி ஒரு மாதிரி அந்த சவுண்டுலேயே அழுதுகிட்டே எல்லாருமே ஒவ்வொன்றும் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க எதுக்கு அழுகுறாங்க, இதெல்லாம் போ ஓகேவா, நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பேசினாங்க என்னான்றது தெரில, நான் போக ஸ்டோரியில் சொல்கிறேன் ஓகேவா. அப்படியே எல்லாருமே அழுதுகிட்டே அங்கிட்ட அவங்க அழுதுகிட்ருக்காங்க, இங்கிட்ட நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி அழுதுகிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. பாய்ஸ்க்கெல்லாம் அழுக தாங்க முடியல, ஆளாளுக்கு உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சாரிடி ஓயன், ஐம் சாரிடி, உன்னைய நாங்கள் வெறுக்கலைடி, உன்னைய நாங்கள் வெறுக்கலை, உண்மையிலேயே நாங்கள் வெறுக்கலை, எல்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஓயன். உண்மையிலேயே உனக்கு உண்மை தெரியும் போது நீ எங்களை மன்னிச்சு ஏற்றுக்குருவியான்னு தெரில, ஆனால் உண்மையிலேயே நாங்கள் உன்னைய வெறுக்கலை ஓயன், நாங்களுமே உன்னைய வீம்புக்குனே வெறுக்கலை, எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தாண்டி எங்களை மன்னிச்சுக்கொடின்னு சொல்லிட்டு இங்கே பாய்ஸ் 7 பேருமே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் வீட்டுக்குமே போயிட்டு உங்கள் கட்டிலில் போயிட்டு படுத்துட்டு ரொம்பவே அழுகுறீங்க. ஆமாம், ஏன் மாமா, ஏன் எப்போ பார்த்தாலும் இவெல்லாம் ரொம்பவே பாசமாக இருப்பீங்க, ஒயன்னு ஒரு நாளைக்கு 100 தடவை என் பேரை சொல்லி தான் பேசுவீங்க, இத்தனை தடவை உங்கள் வீட்டு ஃபோன்லேருந்து என் ஃபோனுக்கு ஃபோன் அடித்து நீங்கள் பேசுவீங்க, இப்படி இருக்க செல்லக்குட்டி இப்படிலாம் பேசுவீங்க. இப்போது மொத்தத்துக்கும் எங்களுக்கு பிடிக்கல, பார்க்கவே அருவருப்பாக இருக்குது, நான் பொண்ணு நீ ஆம்பளை பையமாக இருக்க, பார்க்க அருவருப்பாக இருக்குது, கிட்ட பேசவே பிடிக்கல, வார்த்தையாலே கொல்றீங்க மாமா, அதான் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் படுத்து ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. உங்களால் பெயின் தாங்க முடியல, அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க நைட்டு ஃபுல்லாக. அங்கிட்டு பாய்ஸ் பூராமே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது.
இப்போ வந்துட்டு அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து சடங்குமே, இன்றைக்கி சாயங்காலம் தான் உங்களுக்கு சடங்குமே. இப்போ உங்கள் அம்மா கிட்டே போகிறீங்க, அம்மா நம்ம ஊருக்கு போவோம்மா. ஒயன் சடங்கு இருக்குது, 1 வீக் இங்கே தானே இருக்க போகிறோம், இப்போ தான் ஊருக்கு போவோன்ற. அம்மா வேணாம்மா, நம்ம ஊருக்கு போவோம்மா ப்ளீஸ்மா. ஏன்டி என்னடி ஆச்சு உனக்கு? அம்மா ப்ளீஸ்மா, நீ வேணாம்மா, இருக்க வேணாம்மா, நம்ம ஊருக்கு போவோம்மா. அம்மா நான் ஊருக்கு போகணும்மா. அம்மா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலம்மா. அம்மா ப்ளீஸ்மா, நம்ம ஊருக்கு போவோம்மா ப்ளீஸ்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுகுறீங்க. இப்போ உங்கள் அம்மா, ஏண்டி ஒயன் எதுக்குடி அழுகுற? எதுவும் ஆச்சாடி? என்னடி? அம்மா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலம்மா, தயவுசெய்து வாங்கம்மா, நம்ம போயிடுவோம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுகுறீங்க. உங்கள் அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அம்மா என்னை பிடிக்கலையாம்மா, நம்ம இங்கே இருக்க வேணாம்மா, நம்ம போயிடுவோம்மா, வாங்கம்மா. ஏய் லூஸு, இதுக்கு தான் அழுதுட்ருக்கியா? நான் கூட வேற என்னமோ ஆயிடுச்சோன்னு நினச்சி பயந்துட்டேன். அவங்களாம் உங்ககிட்ட விளாண்டுட்ருப்பாங்கடி, உன்னை அழுக வைக்கணுன்றக்காண்டி விளாண்டுட்ருப்பாங்க. லூஸு இப்போ பாருவேன், அவங்க வந்து நார்மலாக வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. லூஸு மெண்டலு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் அடிக்கிறாங்க. இப்போ நீங்களுமே 1 செகண்ட் யோசிக்கிறீங்க, ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி என்னை அழுக வைக்கணுன்றக்காண்டி கூட இப்படி மாமாஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டீங்க, அதாவது மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க. அப்படியே போயிட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டீங்க. சரி மாமாஸ் வந்து என்கிட்ட விளாண்டுட்டு தான் இருப்பாங்கன்னு நினச்சி நீங்களுமே கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க. இப்போது அப்படியே வந்து சடங்கு, உங்களுக்கு சடங்கு அந்த தலைக்கு, அதாவது வந்து பெரிய சடங்காக விசேஷமாக சாயங்காலம் வைக்கிறேன்னு இருக்காங்களே, அந்த டைம் வருது, 6 மணி ஆகுது. இப்போ எல்லா சொந்தக்காரங்களும் அப்படியே வீட்டில் தான் இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி, அப்படியே உங்கள் saree கட்டி, அப்படியே ஒட்டியானம் மாட்டி விட்டு, அப்படியே தோடு எல்லாத்தையுமே வந்து போட்டு விட்டு, அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு எல்லாருமே உங்களுக்கு விசேஷம் பண்ணிகிட்ருக்காங்க, சடங்கு பண்ணிகிட்ருக்காங்க. தாய்மாமாஸை வந்து பண்ண சொல்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து பண்ண மாட்றாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அவங்க வந்து பண்ண மாட்றாங்க, எதுவுமே பண்ண மாட்றாங்க, சடங்கே பண்ண மாட்றாங்க. புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? இப்போ நேற்று பேசுனதெல்லாம் உண்மை தான். இப்போ நம்ம தான் முட்டாள்தனமாக இங்கே நம்பிட்டு உட்காந்துட்ருக்கோன்ற மாதிரியே. இப்போ உங்கள் அம்மா கேட்குறாங்க, ஏய் என்னங்கடா வந்து பண்ணுங்கடா, நீங்கள் தான்டா சடங்கு பண்ணோம். அக்கா நாங்கள் தான் ஏற்கனவே அங்கேயே வச்சு எல்லாமே பண்ணிட்டோம்ல, இனி இங்கே வச்சு என்னத்த பண்ண சொல்கிற? அதான் நீங்கள் பண்ணுறீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மாமாஸ்லாம் வெளில போயிடுறாங்க. உங்களுக்குன்னா அழுக தாங்க முடியல, அப்படியே அழுகுறீங்க, கண்ணிலேருந்து கண்ணீர் தரையாக ஊற்றுது. அப்படியே அவங்களுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா தான், ஏய் விடு, அவங்க தான் அங்கேயே வச்சு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. விடு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, அழுகாதான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கண்ணீரை தொடச்சி விட்றாங்க. இப்போது நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. சரிம்மா நான் சடங்கு முடிஞ்சில, நான் எல்லாத்தையும் சாப்பிட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா தான்மா இருக்கேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு மாமாவெலாம் அமுச்சு வச்சுட்டு இப்போ நேராக வெளில தான் போகிறீங்க. உங்கள் மாமாஸ் எல்லாம் திண்ணையில் உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் மாமாஸ் கிட்டே போயிட்டு, நீங்கள் நேற்று சொன்னதெல்லாம் சும்மா என்னை அழுக வைக்க தான் சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் மாமா. ஆனால் இல்லை, நீங்கள் உண்மையிலேயே என்னை வெறுக்கிறீங்கன்னு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே மாமா, ஓகே. தயவுசெய்து என்னை நிமிஷம் பார்த்து சொல்லுங்கள் மாமா, உண்மையிலே உங்களுக்கு என்னை பிடிக்கலையா? ஏய் மெண்டலாடி நீ, உன்னையே தான் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், திருப்பியுமே நீ இதே வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. தயவுசெய்து எங்களை விட்டு போடி, நீ எங்களை விட்டு போ ஓயன், தயவுசெய்து எங்களை விட்டுட்டு போ ஓயன், உன்னை பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல ஓயன். ஏன் ஓயன் இப்படி வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? டார்ச்சர் நான் உங்களை டார்ச்சர் பண்ணுறேன் மாமா. சரி மாமா, சரி, இனிமே நீங்களே வந்து என்கிட்ட பேசினாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் மாமா, உங்ககிட்ட பேச மாட்டேன். இனிமேல் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன். நீங்களும் தயவுசெய்து எங்கள் மூஞ்சில் முழிச்சிடாதீங்க. ஐ ஹேட் யூ மாமாஸ், ஐ ஹேட் யூ. 7 பேத்தையுமே நான் வெறுக்கிறேன். இனிமே என் கண்ணு முன்னாடி தயவுசெய்து வந்துடாதீங்க. என் வாழ்க்கையில் இனிமேல் வந்துடாதீங்க. இன்னொரு வழியை என்னால் தாங்க முடியாது. முன்னாடி வராதிங்க மாமா, தயவுசெய்து.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டு இப்போ வந்து வீட்டுக்குள்ளே ஓடுறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. என்னடா அழுதுகிட்டே ஓடி வரான்னு சொல்லிட்டு இப்போ ரூமுக்குள்ளே போயிட்டு உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்கள் பக்கத்தில் வந்துட்டு என்னடி ஓயன் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா வாங்கம்மா, நம்ம இப்போயே வீட்டுக்கு கிளம்புவோம்மா, இங்கே இருக்க வேணாம்மா வாங்கம்மா. எதுக்குடி இப்படி அழுதுட்டோம்மா, சரி என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கம்மா, நீங்கள் வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம், இங்கே இருக்க வேணாம்மா, நான் சொல்கிறது கேளுங்கம்மா, இங்கே இருக்க ஏதாச்சும் பண்ணிக்கிருவேணும்னு எனக்கே பயமாக இருக்குமா, நம்ம வீட்டுக்கு போவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா வந்து உங்களை சாப்பிட கூப்பிட்றாங்க. உங்கள் அப்பா கிட்டே போய்ட்டு பா வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போவோம், அப்பா வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போவோன்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அப்பா நீங்கள் அழுதோடனே சரி வா கிளம்புவோன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் அப்பா 3 பேருமே கிளம்புறீங்க. இப்போ கிளம்பி வெளில வரீங்க. உங்கள் பாட்டி தான் எதுக்கு இப்போயே கிளம்புறீங்க, 1 வீக் இருக்கிறதாக சொன்னீங்க. இல்லைம்மா இல்லை, இவள் வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, ஊருக்கு போகணுன்னு சொல்கிறா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு சொல்கிறாங்க. காலையில் போக வேண்டியதாண்டி. இல்லைம்மா இவள் இப்போயே போகணுன்றா, நாங்கள் கிளம்புறோம். சரி இருங்க. டே ஜேகோப், சுகா, ஜின்னு, ஆரம், ஜிமினு, தயாங்கு எல்லோரும் இங்கே வாங்கடா. இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமாஸ் வந்து நிற்கிறாங்க. இவங்க ஊருக்கு கிளம்புறாங்க, போய் ஜங்ஷன் வரையும் விட்டுட்டு வாங்கடா. இல்லை வேணாம், இவங்களாம் வர வேணாம். ஓயன் என்ன பேசிகிட்ருக்க நீ, மாமாஸ் கூட வரட்டும், அப்போ தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். பாட்டி இல்லை வேணாம், இவங்களாம் வரக்கூடாது, எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும், எங்கள் அப்பா இருக்காங்க, என்னை சேஃப்டியாக பார்த்துக்குருவாங்க. எங்கள் அப்பாவை தாண்டி வேறு எந்த ஒரு ஆம்பளையும் நான் இனிமேல் வாழ்க்கையில் நம்பவே மாட்டேன். எங்கள் அப்பா மட்டும்தான் எனக்கு பெஸ்ட்டு, எங்கள் அப்பா மட்டும்தான் எனக்கு பெஸ்ட்டு, பெஸ்ட் டேட், மை டேட். நான் இனிமேல் எந்த ஒரு ஆம்பளையும் நான் இனிமேல் என் வாழ்க்கையில் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டு அப்படியே வெளில ஓடுறீங்க. இப்போ உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பின்னாடியே வராங்க. இப்போனா இங்கேண்ணா உங்கள் பாட்டி தான் கேட்டுட்ருக்காங்க, என்னடா நடந்துட்டுருக்குங்க, எதுக்குடா அவள் இப்படி அழுதுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் மாமாஸ்கிட்ட கேட்குறாங்க. மாமாஸ் எதுவுமே சொல்லலை. எல்லாருமே கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கிது. அப்படியே அவங்களால எதுவுமே பேச முடியல, எதுவுமே சொல்லவும் முடியல. என்னன்றத பார்ப்போண்டா அப்படியே வந்துட்டு சொல்ல மாட்றாங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கிறது உங்கள் மாமாஸ்க்கெலாம். அப்படியே உங்கள் பாட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சொல்ல மாட்றாங்க. விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு உட்காந்து அப்படியே வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ரொம்பவே உங்களை நினச்சி அழுகுறாங்க. அப்படியே வந்துட்டு ரொம்ப ஃபீலு உங்களுக்கும் உங்கள் மாமாஸ்க்கும் ஓவர் வந்து பெயினாக இருக்குது. அவங்களும் வந்து எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்றாங்க, உங்ககிட்ட சொல்ல மாட்றாங்க, எதுக்கு இப்படி வந்து அவாய்ட் பண்ணுறேன்றதை உங்ககிட்ட சொல்ல மாட்றாங்க. உங்களுக்குமே எதுவுமே புரியலை. இனிமேல் அவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களுமே போயிட்டீங்க. உங்கள் மாமாஸ் இப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்கள் இப்போ ஜங்ஷனில் அப்படியே வந்து ட்ரெயினில் ஏறி உட்காறீங்க. ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே தான் வரீங்க. அப்படியே ஒவ்வொன்றா திங்க் பண்ணி அப்படியே உங்கள் மாமாஸ் கூட இருந்தது எல்லாத்தையுமே திங்க் பண்ணி அப்படியே ரொம்பவே அழுதுகிட்டே வரீங்க. இனிமேல் இந்த நினப்பெல்லாம் நம்மளுக்கு வரவே கூடாது, இன்றைக்கே மொத்தமாக அழுது தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பெயின் தாங்க முடியலை. அம்மா வந்து அப்படியே வந்து சாப்பாடு தான் ஒரு ஜங்ஷனில் வண்டி நிற்கிது, சாப்பாடு வாங்குறாங்க. வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் யார்கிட்டையுமே எதுவுமே பேசலை, சாப்பிடவும் மாட்றீங்க, யார்கிட்டையுமே வந்து எதுவுமே பேசவும் மாட்றீங்க. அப்படியே யார்கிட்டையுமே பேசாமல் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. உங்கள் அப்பானா உங்களை சிரிக்க வைக்க என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் நோ ரியாக்ஷன், எந்த ஒரு ஸ்மைலும் வரல. உங்கள் ஃபேஸில் ஒன்லி ஒன் சேட் எமோஷ்னல் தான். உங்களுக்கு கண்ணீரும் அழுது கண்ணீரும் வற்றி போயிடுச்சு. அப்படியே வந்துட்டு இப்போ கண்ணீர் கூட வரமாட்டேங்குது. அப்படியே நான் வாழ்க்கடான்ற மாதிரி வெறுத்து போய் ஒன்றுமே சாப்பிடாம அப்படியே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. சரி மிஸ், இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் மாமாஸ் அங்கெல்லாம் அழுதுட்ருக்காங்க, நீங்கள் இங்கே ரொம்ப சேடாக இருக்கீங்க. உங்கள் அப்பா ஊடால ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு, அதாவது ஊடால ஃபோன் வந்துச்சு, எங்கேயோ போயிட்டு வந்தார்ல, இதெல்லாம் அவர் பார்த்த வேலை தான். சரி, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம்டா. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பை மிஸ், பாய். அண்ட் ஒன்ஸ் அகெயின் சராங்கியோடா, சராங்கியோ.